யாரோ வந்திருக்கு அண்ணே, அது யாருன்னு பாருண்ணே. அண்ணே யாராவது ஊர் ஆள் வந்து பாருங்க. அப்பா இறங்கி வாங்கப்பா, இந்த ஆளு செவத்த நக்கிட்டு இருக்காப்ல, வாங்கப்பா. நம்ம அப்பேற்பட்ட ஆள் இல்லையேம்மா இந்த அட ஊர்ல. இங்க பாருங்க, ரொம்ப நேரமா அத நக்கிட்டு இருக்காப்ல, வாங்க. அட எந்திரச்சு வாங்கப்பா நீங்க. யார் தெரியலையேம்மா. அட வாங்கப்பா, இங்க பாருங்கப்பா, செவத்துல உள்ள பெயிண்ட் எல்லாம் நக்கி எடுத்துருவாப்ல போல, நீங்க வாங்க முதல்ல. அது யாரு? அட வாங்கப்பா, யாருன்னு இல்ல. அட நம்ம அரிய ஆயிட்டா. அட என்ன ஐயா ஐயா என்ன கரெக்டா நாங்க யார் அந்த வேலை பார்த்தது? ஐயா ஐயா நல்லா அருமையா நடிச்சு. யாரோ இந்த நாடகம் அவர் ஒழுங்கா தானப்பா வந்தார் வரும்போது. ஏற்கனவே ஊர் ஆள் யாரும் வாங்கி கொடுத்தாங்களா? அது எனக்கு தெரியாதுப்பா, நான் தான் தூங்குறாரு முழிக்கிறது இல்லையேப்பா. இந்த நாடகத்தை கெடுக்க. அட முதல்ல நோட்டீஸ் எல்லாம் வாச்சிட்டு வந்தாங்களே. தானே படிச்சாரு. ஏய் சாரி ராணி, எனக்கு மைக் செட் கார மேல சந்தேகமா இருக்கு. பொழந்து விட போலதே இவ்வளவு வராது. ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங் கிடையாது. ஒன்லி இன்கம் தான், அவுட். நாளை காலையில தான் அவுட் கோயிங். ஏங்க நல்லா தானே முன்னாடி வந்தாரு. எது வீட்டில் பிரச்சனையாங்க? அவரே ஒரு பிரச்சனை தான், அவருக்கு வீட்டில் என்ன பிரச்சனை? நீங்க லைட்டா சாப்பிட்டேன். என்ன லைட்டா சாப்பிட்டீங்க? சாப்பிட்றது நல்லது இல்லைங்க, வயிற்று பசிக்கு சாப்பிட வேண்டியதானே. அப்படின்னு இப்படி தண்ணியை போட்டாயா நாடாத்தை கெடுக்கிறது? அறியுறி வச்சுக்க அவுச்சு வச்சு திண்டு வந்துருக்கியா மனுஷனா நீனு? இப்படி முழு போதையா வந்து நிக்கிற. என்ன தப்பா? பிடிக்காம அழுகுறா அப்படி. நான் உள்ள டவுசர் மட்டும் தான் போட்டிருக்கேன், போ அங்கிட்டு தொலைஞ்சு. எப்ப பார்த்தாலும் பாவடை உட்கார போய் அங்கிட்டு போல. மனசு சரியில்லை. மன்னிச்சிருக்கா என்ன இப்படி தனியா போட்டு போடா தெரியுது. மனசு சரியில்லைன்னு சொல்றா அப்படி. உனக்கு மனசு சரியில்லைன்னா அதுக்குன்னு இப்படி குடிச்சுட்டா என்ன பிரச்சனை? அண்ணன் தம்பிக்குள்ளதுக்கு பிரச்சனை வீட்டுல. நான் திருப்பி சொல்றேன், பிரச்சனை இவர்தான். இவரை தூக்கி போட்டு வெளுத்தா சரியா வரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. யார் மாமச்சன்? அது லவ் ஃபெயிலியர். என்ன லவ் ஃபெயிலியர்? லவ் ஃபெயிலியரா? என்னங்க சொல்றீங்க? காதல் தோல்வி. காதல் தோல்வியா? ஐயோ நீங்க அப்படி சொல்லலாமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பப்புன்னு நீங்க காதல் தோல்வி ஆளு என்ன போங்க. நான் அவ காலை கட்டி பிடிச்ச கண்ணீரால கழுவுனு. இருங்க, என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? அண்ணன் தம்பி எதுவும் பிரச்சனை? அந்த பிள்ளையோட அண்ணன் தம்பிய அவங்க எல்லாம் என்னை மச்சான் உசுரு. மாமா மச்சான் எதுவும் பிரச்சனையா? ஐயோ அவங்க என்ன பங்காளி கும்பிடுவாங்க. அவங்க சித்தப்பா எதுவும் பிரச்சனை பண்றாப்லையா? ஐயோ அவன் மருமையன்னு என்னைய கொஞ்சுவேன். அவங்க அம்மா அப்பா எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? ஐயோ அத்தை நல்லவங்க. அப்புறம் வேற என்னதான் பிரச்சனை? நல்ல இருக்கட்டும். வேற அக்கா தங்கச்சி எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? அதெல்லாம் குளிஞ்சு எல்லாம் நல்லா இருக்காளு. உங்க மாமனார் எதுவும் பிரச்சனை பண்றாரா? தங்கமான மனுஷன், என் கூட கட்டிங் சாப்பிடாம போக மாட்டான். தாய் மாமா எதுவும்? அந்த பிள்ளையோட தாய் மாமா எதுவும்? ஐயோ நான் சரக்க எடுத்தா என் பின்னாடி நாக்குட்டி மாதிரி வருவேன். அப்புறம் என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லுங்க, தீர்த்து வச்சிருவான். என்ன பிரச்சனை தான் பரவாயில்ல. இல்ல வேனை எடுக்கிறோம், உமாரான கூப்பிடுறோம், பொண்ணை தூக்குறோம். ஏய் ஏன் போக கூடாது? உங்களுக்காண்டி நாங்க எல்லாரும் பேசுறோம். அப்பா நீங்க எந்திரிங்க. ஐயோ அவ வர மாட்டா. யார் வர மாட்டாங்க? நாங்க சொல்றோம். அப்படி சொல்லாதீங்க. சேர்த்தே வச்சாங்க. நாங்க எல்லாரும் ஆளை தூக்குறோம். நீங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க. ஆல்ரோடு ஜாமன அடமான வச்சாவது எம்படி செலவா இருந்தாலும் நான் கொண்டாறேன். வாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆளை தூக்குறேன். நான் சேர்த்து அப்பா கழுத்துல கிடக்குற செயினை கழட்டுப்பா, கொண்டு போய் அடமான வைக்கிறோம். ஏப்பா யார் கழுத்துலயாச்சும் கிடக்குற அவுத்தண்ணி வை. ஊர் பெரியதனமே வந்து சொல்லி அவ ஒத்துக்கல தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? அவ கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு ஊர் தலைவர் சொல்லியுமா கண்ணீரால அவ பாதத்தை கழுவுனே. செஞ்சுமா அவரு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏங்க என்னங்க பிரச்சனை? உங்க ஒரே வார்த்தை சொன்னா. என்னன்னு? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என் புருஷன் கொடுத்தேன் இருப்பேங்கறா. கள்ளக்காதலா? கர்ம கண்டறாரு. கள்ளக்காதல்னா நொல்ல காதல்னா. காதல் என்பது பொது உடுமை, நல்ல பொது கஷ்டம் பாட்டு வேற. பாவம். ஐம் சாரி, மன்னிச்சிருங்க. நான் முதல்ல சபையில மன்னிப்பு குடிச்சிட்டு வரேன். ஆமா முதல்ல மன்னிப்பு கேளு. எல்லாரும் முக்காடு போட்டு உட்கார்ந்திருக்காங்க, நீ தண்ணியை போட்டு வந்தவன. முதல்ல அங்க மன்னிப்பு கேளு. கொஞ்சுறேன் புரியலே. பெரியவங்களே புரியல அப்புறம் பொட்டுக்கலட்டு. பெரியவர்களே பெரியவர்களே என்னாச்சு? என்ன மாட்டிக்கிருச்சு போல.
என்னாச்சு? மிச்சர் தின்னே இந்த கம்பி போய் உள்ள மாட்டிக்கிறேன். மிச்சரை தான் திங்க, கவரை தின்னாதான் கம்பி போய் உள்ள மாட்டோம். ஐயோ புருளே, பெரியவர்களே, தாய்முருளே, தாய்மார்களே. என்னங்க ஏங்க அலேஜா, என்ன நான் சொன்னேன்? இந்த புள்ள கெட்ட வார்த்தை பேசுறாயா? நான் கெட்ட வார்த்தை அது பேச எப்பங்க மாட்டேன். பேச்சு? ஐயோ, பப்ளிக் மேடையில கெட்ட வார்த்தை பேசுறாயா? நான் public அது கெட்ட என்னங்க? வார்த்தைலாம் பேசல. அப்படி கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை பேச்சு நான் கெட்ட வார்த்தை பேசலப்பா. பேசவே இல்லையே. ஹலோ மேடம், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இங்க இருங்க. இங்க இருங்க. தாய்முருளே தாய்மார்களே. சொல்லக்கூடாது. ஏன் தாய்மார்களேன்னு சொல்லக்கூடாது. தாய்மார்களே சொல்லணும், புரியுதா? மனுஷன் நான் உங்க வீட்டு பிள்ளை அறிகிறேன், பப்புன்னு குச்சிட்டேன். எத்தனை வீட்டு புள்ள? மனுஷன் இல்லை, நான் கரெக்டா நாடகம் தெளிவா இருக்கான். எப்படி இருக்கும்? நான் கேரண்டி நாடகம் தெளிவா இருக்கேன். இப்படிதான் இருக்கும். 4 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன். எனக்கு ஒரு கிங்லீஷ், ஒரு 1/2 லிட்டர் பவண்டோ, ஒரு கப்பு, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஒரு கடலை மிட்டாயி, கப்பு கடலை மிட்டாயி. ஏய் 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 எந்திரியா, எந்திரியா முதல்ல. ஏய். யோ, இது என்ன நட்டுவா காளி மாதிரி? எந்திரியா முதல்ல. அழகேசா, அந்த பிள்ளைக்கு வைத்திருச்சேன். ஏன் நான் அந்த பிள்ளை மாதிரியே படுக்கிறேன். அது உங்களுக்கு தானே தெரியும். யோ, எந்திரிக்கிறியா? இப்ப டயர் ஈர விட்டு மேல ஏத்தவா. எந்திரியா முதல்ல. அறிவு இருக்கா? உனக்கு கொஞ்சமா ஐயா, trouser க்கு அறிவு இருக்காவா? தெரியலையா? என்னைய போய் எந்திரிச்சாச்சான் வருவேன்ல. அதானே சும்மா ஒவ்வொருத்தர் யோ, சரியா? அசிங்கமா பேசிக்கிறேன்னு புடிச்சுக்க. வாயை புடிச்சு கிழிச்சு புரியேன். ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு ஏய், எந்திரியா முதல்ல. எந்திரியா. ஒவ்வொருத்தரும் என்னையா ஸ்டடி, ஐ அம் ஸ்டடி. என்னையா நடக்குது இங்க? மைக்க புடிச்சு தள்ளி விடு தஞ்சையா. உன்னை ஒச்சரிக்கிறேன். எச்சரிக்கிறேன். தெரியும் தெரியும், எச்சரிக்கிறேன். ஆ, என்ன என்ன வேணாலும் திட்டு. ஆ. அற போற நாய குடியாரன் குடியாரன்னு மட்டும் சொல்லாத. குடியாரன் குடியாரன் தான் நாங்க சொல்ல முடியும். குடியாரன்னு பேசுறியே, ஆ, குடிச்சு பார். எதுக்கே என்ன குடிச்சு பார்க்க சொல்ற? அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். விடிய காத்தால வெறு வயிற்றுல ஊத்திக்கிட்டு அதை உங்க கூட இழுக்க நாடகத்துக்கு வந்ததுக்கு நாங்க படுற பாடு இருக்கு. கட்டிங்க ஊத்திக்கிட்டு நம்பர் 1ன்னு ஒரு சரக்கு போட்டுருக்கோம். ஆமாமா போட்டிருக்காங்க. இன்னொன்னு வீரேன்னு ஒண்ணு. ஆமா. மூடிய திறந்தா 3 கிலோமீட்டருக்கு வீசுது. கட்டிங்க ஊத்தி கிட்ட கொண்டு போனா குடல் வாய்க்கு வந்துட்டு குண்டியை நோக்கி டிராவல் பண்ணுது. ஏய், எவே மண்டையெல்லாம் மோந்து வாத்து அதை உள்ள தள்ளுறதுக்குள்ள நான் படுற பாடு நீ குடிச்சு பா. யோ, எதுக்கே என்ன குடிச்சு பார்க்க சொல்ற? ஐயா, குடியாரங்களா அனாவசியம். ஒன்னாலே குடிக்க முடியலன்னு சொல்றேன். அவ்வளவு சிரமம்ங்கிற. அப்புறம் குடியாரன்னு பேசுறேன். குடியாரன் தான் சொல்ல முடியும். நான் ஏன் குடிக்கிறேன்? எதுக்குங்க குடிக்கிறீங்க? அப்படி கேளு. இந்த நாட்டின் நன்மைக்காக குடிக்கிறேன். எதுக்கு இந்த நாட்டு என்ன நன்மை? அரசாங்கத்தின் நன்மைக்காகத்தான் நான் குடிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுகளை நம்பித்தான் அரசாங்கம் மூளைக்கு கடை திறந்து. இருங்க, அரசாங்க நன்மைக்காண்டி நீங்க குடிக்கிறீங்க. வாங்க, நீங்க இப்ப கலாச்சாரம் குடிச்சேன்னா 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்களா? வாங்க. என்னை அங்க உண்டே தலையோடு பாக்குறியா? ஆதார் கார்டு மட்டும்தான் எனக்கு வேணும். வாங்க. நான் அரசு பார்ல தான் சாப்பிடுவேன். ஏன்? கள்ளச்சாராயம் குடிக்க மாட்டேன். ஐயோ, நீங்க குடிச்சு பாருங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்களா? வாங்க. என்ன மைத்திரி, நான் செத்து போனா என் கார்டை விட்டு காசு வாங்கலாம்னு பாக்குறியா? ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னன்னு? குடியாரங்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? ஏன் என்ன செய்யல? நான் கேட்கிறேன். என்ன செய்யல? விவசாயிகளுக்காக கடனை பூரா தள்ளுபடி பண்றீங்க. கூட்டுறவு வங்கின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. வட்டி இல்லாம கடன் கொடுக்குறீங்க. எங்க குடியாரங்க கடனை யாரா கட்டுறது? கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆளாளுக்கு கட்டிங்க கடன் வாங்கி வச்சிருக்கேன். நான் என்னைக்கு அடைக்க? அதுக்காகத்தான் நானே சொந்தமா ஒரு திட்டத்தை உற்பத்தி பண்ணிருக்கேன். என்ன திட்டம்? குடியாரர்களுக்காக குவார்டர் வங்கி அப்படின்னு ஒரு பேங்க் ஆரம்பிக்க போறேன். சரி. விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி, எங்களுக்கு குவார்டர் வங்கி. காசே இல்லைனாலும் குடிக்கலாம். எப்படி? இனிமேல் யாரும் 12 மணிக்கு திறக்கிறாங்க 10 மணிக்கு அடைக்கிறாங்கன்னு பயப்பட வேண்டாம். 24 hours 24 மணி நேரம் ஏடிஎம் சென்டர் மாதிரி மூளைக்கு ஒரு பொட்டியை கொண்டாந்து இறக்கி ஒவ்வொரு குடியாரனுக்கு ஒரு கார்டு. காசு இல்லைன்னா கவலைப்படாது. ஏடிஎம் கார்டு மாதிரி கார்டை கொண்டே உள்ள திணிக்கணும். திணிச்சோன்னே ஸ்கிரீன்ல வரும். என்ன? ஓட்டியா, மெக்டோலா, பிரிக்கன்ஸா, நெப்போலியனா, ஓட்காவா அப்படின்னு கேட்கும். சரி. சரக்கு பேரு. அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு நேரா டச் பண்ணணும். டச் ஸ்கிரீன். இப்படி டச் பண்ணணும். படிச்சவன் படிச்சு பார்த்து டச் பண்ணுவான். படிக்காதவன் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்காகத்தான் வாய்ஸ் மெசேஜ் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எப்படி? கார்டை உள்ள விட்டோன்னு கேட்கும். என்னன்னு? 145 ரூபா சரக்கா, 245 ரூபா சரக்கா, இல்ல 350 ரூபா சரக்கா அப்படின்னு கேட்கும். இவன் சொல்லணும் 145 அப்படின்னு. அடுத்து அது கேட்கும் கட்டிங்கா, 2 ounce, 1/4 அப்படின்னு கேட்கும்.
கட்டிங்கு அப்படின்னு இவன் சொல்லணும். தொர்ருண்டு ஒழுகும். சரி. கப்பலை பிடிச்சுக்கணும். எடுத்து பக்கத்துல வச்சு இன்னொரு பட்டம் அமுக்கணும். அது எதுக்கு? அது கேட்கும். என்னன்னு? பச்சை தண்ணியா பவண்டோவா செவனப்பா அப்படின்னு கேட்கும். சரி. மிக்சிங். ஓஹோ. இவன் சொல்லணும் பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லணும். சொர்றன்னு ஊத்தும். அப்படியே எடுத்து கட கட கடன்னு இழுத்துட்டு கீழே ஒரு பட்டம் அமுக்கணும். என்ன கீழே என்ன பட்டனா? ஊறுகாய புதக்குன்னு தள்ளும். அப்படியே வெளிச்சு தபக்கு நக்கிட்டு நம்ம ஆடு போயிட்டே இருக்கலாம். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை எல்லாம் உங்களுக்காக நிறைவேற்றி பண்றேன். கவலைப்படாத. ஊரவே குடியாரன் ஆக்குறியே. கொள்கை பிறப்பு செயலாளர் ஆக்கிறவங்களை போறாங்க. உன்னை நான் கேட்கிறேன், வாய்களே பேசுறியே, இந்த நாட்டுல படிச்சவனுக்கு மரியாதையா குடிச்சவனுக்கு மரியாதை? படிச்சவங்களுக்கு தாங்க மரியாதை. படிச்சவங்க இருந்தா வேலை பார்க்கலாம், பெரிய பெரிய இடத்துல இருக்கலாம். ஆமா, படிக்காத ஆளுக்கு எப்படிங்க மரியாதை? நீ என்ன படிச்சிருக்க? 8வது வரையும் படிச்சிருக்கேன். 8வது வரையும் படிச்சிருக்கேன். அம்மாடி, அவ்வளவு பெரிய படிப்பா படிச்சிருக்க? படிப்பு தான் படிக்க வச்சாங்க. சரி, இப்ப நீ 8வது படிச்சீங்கிறது எப்படி எல்லாருக்கும் தெரியும்? நான் சொன்னனால தெரியும். சொல்லலைன்னா இருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா நான் குடியாருன்னு சொல்ல வேணாம், பார்த்தோன்னே தெரியுது. எப்படி பார்த்தா தெரியும்? உன்னை மாதிரி படி. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, தயவு செய்து அடிக்காதீங்க. யாரும் ஜனம் அடிச்சுடாதீங்க. அவர் கொடுத்ததான் மிச்சத்தை நீங்க குடிச்சிட்டு வந்து அவர் மாதிரியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? முண்டே யாரோ வாங்கி கொடுத்தத குடிச்சு கொடுத்தாங்க கலாட்டா பண்ணது. சொந்த காசுல குடிக்கிறவன் வம்பளுக்கவே மாட்டான். அது தெரியுமா உனக்கு? என்னது? சொந்த காசுல குடிக்கிறவன் வம்பளுக்க மாட்டான். குடிச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணுவான். அப்படியா? இந்த எவன்ட்டாவது வாங்கி குடிக்கிறனாய் தான் இந்த வம்பள் திட்டாலே. யார்ட்டையா வாங்கி குடிக்கிறவங்க அதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறேன். சொந்த காசுல குடிச்சவங்க வம்பளுக்க மாட்டாங்க. கம்முன்னு இருப்பான், சத்தங்கத்தான் இருக்காது, கப்பு சுப்புன்னு இருப்பான். நான் கேட்கிறேன், ஏன் படிச்சவனுக்கு மரியாதை இல்ல குடிச்சவனுக்கு மரியாதைன்னு சொன்னல? ஆமா. உன்னை மாதிரி படிச்ச ஆளுங்க ரோட்ல அப்படி போனா அரப்பாடி லாரிக்காரன் கொண்டு வந்து அனுப்பான். ஐயோ, வீட்டுல சொல்லிட்டு வண்டியா போட்டு என்னை மாதிரி போதக்கராக்கிய பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டியை நிறுத்திக்கிடுவேன். எதுக்குங்க? இறங்கி வந்து தலைவா வணக்கம், என் வண்டி தானா கிடைச்சது, நேற்று தான் எப்சிக்கு போயிட்டு வந்திருக்கேன், வா தலைவா, கூட்டு கொண்டு குட்டி பாலத்தில் உட்கார வச்சு கட்டிங் வாங்கி கொடுத்துட்டா வண்டி எடுப்பேன். இப்ப சொல்லு, படிச்சவனுக்கு மரியாதை குடிச்சவனுக்கு மரியாதை? படிச்சவங்களுக்கு தான் மரியாதை, குடிச்சாளுக்கு மரியாதை இல்ல. லூசு. யாரை பார்த்து லூசுன்றீங்க? குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணுடா. அது எப்படி குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணு? குழந்தைய பார்த்த மாதிரி பார்க்கணும் குடிகாரன். எப்படி இப்படி அரையும் குறையுமாவா? அப்படி இல்ல, குழந்தை எப்படி மொட்டை குண்டியா கிடக்குதோ அது மாதிரி நாங்க குடிச்சுட்டு குண்டி வெட்டிடாம கிடப்போம். அப்ப நீங்க எங்களை அடிக்க கூடாது. என்ன பண்ணனே? மடியில தூக்கி வந்து ராரி ராரி ராரோ அப்படி தாளாட்டணும். தெரிஞ்சுக்குங்க, குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. இனிமே நீங்க குடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு கள்ளிப்பால ஊத்தி தான் கொல்லுவேன். நீ என்னை குலேஷ் பண்ற திட்டத்துல இருக்க. இல்ல, நீங்க குழந்தை மாதிரி வாங்களே. உன்னை நான் மன்னிக்கிறேன். நீங்க ஒண்ணு மன்னிக்க வேணாம். பரவாயில்ல, தப்பா நினைச்சுக்கிறாத. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மொள்ள ஜாக்கெட் கட்டிக்கிறாங்க, கையடியா வந்ததுல இருந்து அங்கேயே கை போகுது. அட ஒரு பேலன்ஸ் பேலன்ஸ்னா இந்த அதுல போய் கைய வைக்க முடியுமா? கரண்ட், அந்த கரண்ட் விழுந்து நக்க முடியுமா? ஐயோ, மின்சாரம். இது சம்சாரம். ஏய், யாருக்கு யாரியா சம்சாரம்? யாருக்கோ. மாம்பழம் விக்கிறேன். என்ன விக்கிறீங்க? மாம்பழம். சூப்பர் சைடிஷ்ரா. என்னது? என்ன சைடிஷ்? சூப்பர் சைடிஷ். துண்டு மாம்பழம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு புள்ள குடிச்சு முடியும். நல்லா உப்ப நக்கிட்டே ஒரு புள்ள குடிச்சுவேன். சக்கச்ச வந்த பழம் நாங்க கிணிக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம் அந்த உளுந்த வடைய கொடுங்களேன். ஏமா உளுந்த வடை எங்க இருக்கு? ஏன் இப்படி கருக விட்டுருக்கீங்க? ஏங்க அது போட்டங்க ரவுண்டா இருக்கும், நமக்கு உளுந்த வடை ஞாபகத்துக்கு. ஏய், உன் போதைக்கு எது இது மாதிரி தெரியலையா? அடி மாம்பழம் விக்க வந்தாங்க அம்மா. அனாசிமா எங்க அம்மா பத்தி பேசுறாங்க. கேளுங்க. அப்பா இவ்வளவு நேரம் நல்லா பேசுனீங்கல்ல, என்னம்மா அம்மா பத்தி பேசிக்கிறாரு. நீ தள்ளி வளைக்க தள்ளிக்க. இவ்வளவு நேரம் நல்லா பேசுனீங்க, மரியாதையா பேசுனீங்க. இப்ப என்ன தப்பா? இப்ப வந்து அவ அம்மாவை பத்தி பேசுறீங்கல்ல, எனக்கு எப்படி கோவம் வரும் தெரியுமா? வருமா? உனக்கு கோபம் வந்த மாதிரியே தெரியலையே. நீ முயற்சி பண்ற கோபம் வர்றதுக்கு. நான் எவ்வளவு கோபத்தில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பொறுத்துக்கிட்டு இருக்கேன் என் மாப்பிள்ளை அழகேசனுக்காக. மாம்பழம் விற்காத அம்மா
என்னமோ சொல்றா அப்படிப்பா. உனக்கு கை கொடுக்க தெரியல. புடி 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 புடி. அவருக்கு டவுசர் வேற கிழிஞ்சு போயிருக்கு. என்னம்மா எங்க பிடிக்கிறான் எதையும் பிடிக்க கூடாது அப்படியெல்லாம். நானே அரை போதில் இருக்கேன். போதையில இருந்தா என்ன பண்ணுவீங்க? எது வேணா நடக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். போதையில இருக்கிற எது எது எங்கன இருக்குன்னு தெரியல. நீ என்ன பண்ண போறீங்க? போங்க. அப்படியே எவ்வளவு போய் அலையேசம் பொட்டியில உட்கார போற. எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லி வைக்க போறேன். ஏமா அடிக்கிறாப்பே? ஜாக்கெட்டை கலட்டாம விட மாட்டே போல. உங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது? பர்ஃபார்மன்ஸ். நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓப்பனாக கேட்கும்போது சண்டைக்கு வரீங்க. வேண்டாம், நீங்களே என்னை ஓப்பன் கேட்டுருங்களேன். நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, அவரையும் கேட்க விட மாட்டேங்க. அப்போ எப்படி நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது? வேண்டான்றே. நான் உங்களை விரும்புகிறேன். அவர் சொன்ன மாடலை பாத்தீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ, என்னால சிரிக்கவும் முடியல, அழுகவும் முடியல. ஹலோ, என்னங்க? நான் உங்களை விரும்புறேன். நான் உங்களை விரும்பல. அப்படி சொல்லாம. நான் விரும்பல. விரும்பித்தான் ஆகணும். முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ கல்யாணம் பண்ணலைன்னா அந்த ரயில்ல விழுவேன். போய் விழுந்துக்க போயா. ரயில்ல விழுவீங்க? கொஞ்சம் கூட ஈவே இருக்கலாம்னு சொல்றாங்க. 30 நாள் படையெல்லாம் வைப்பாங்கல்ல, சாப்பிட என்ன கூப்பிடுவாங்களா? ஐ லவ் யூ. நான் லவ் பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கலையா? நீ பண்ணாம போ. நான் லவ் பண்றதை யாராலும் தடுக்க முடியாது. ஏய், என்ன லவ் பண்ண கூடாதுயா? நீ என்ன பண்ணாடி போ, நான் உன்னை பண்ணுவேன்ல. அப்படிமா This is one side காதல். ஒன் சைடு காதல். எஸ், நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்கலனா போ. ஆனா உனக்கு ஒரு பரிச்சை வைக்கிறேன். என்ன பரிச்சை? இந்த வேட்டியை ஏன் நான் தோல்ல விட்டு அலையறேன் தெரியுமா? ஏன் தூக்கி அங்கிட்டு போட வேண்டியதானே? என்னைக்கு இது ஒரு புள்ள எனக்கு கட்டி விடுதோ,
அன்னைக்கு தான் நான் வாழ்க்கையில காதலிச்சு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கேன். அம்மாச்சி உயிரோட இருக்காப்பா? அது வேணாம். கால் ஊத்திட்டு இருந்தாலே இருக்கா? இருக்கு. அது பாவாடையே கட்ட முடியாம கிடக்கு. அதுக்கு கொண்டு இதை கொடுத்தா நிமிஷப்படவா? சரி நான் தான் கட்டி விடுறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. நீங்க இவ்வளவு பெரிய பரிச்சை வைக்கிறீங்க, நான் என்ன பண்றது? ஐயோ, கட்டணும்னா கிழிக்கணும்லங்க. என்ன வேட்டி கிழிக்க கொடுத்தே? வேற என்ன ஏமா பண்ணணும்? இந்தம்மா உனக்கு எனக்கு கால் கட்டு கை கட்டாக்கன்னு சொல்லிட்டு கையிலே கட்ட சொன்னா சொல்லித்தரேன். அது மாதிரி செய்யுங்க. என்ன பண்ணணும்? முதல்ல நல்லா அகட்டிக்குங்க. எத வேட்டியை அகட்டுங்க. ஓட்ட தெரியுற மாதிரி காட்டுங்க. எத கட்டினா மட்டும் ஓட்ட தெரிஞ்சிருமா? அட ஓட்டு வேட்டி இப்போ உள்ள கால் விடணும்ல. மோள உனக்கு கண்ணு தெரியுமாயா? நான் உள்ள விடுறேன். என்னது? காலை விடுறேன் பாருங்க. இவ்வளவு ஒரு ஓட்டுக்கலையா? அங்கிட்டு தூக்கிட்டீங்கன்னா எப்படி விடுவேன் நான்? அட இருங்கங்க, நான் காட்டுறக்குள்ள நீங்க காலை விட்டீங்கன்னா போங்க அங்கிட்டு. ஓகே. ஆமா. என்னங்க அப்ப உங்களுக்கு பிரச்சனை? அது காதுல வாங்கிக்காத. அதை கண்டுக்கவே கூடாது. நவக்கிரகத்துல ஒரு கிரகம் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் காலை விடுறேன். அட இருறாங்க போம்டா. இது இப்படி இதை புடி வேற. முதல்ல அந்த ஆளை அப்புறம் கொடுங்க. என்ன உருப்படியா லவ் பண்ண வர மாட்டீங்க. அங்கிட்டு வருதான்னு பாரு. வரலங்க. வந்துருச்சுன்னு சொல்லி தொலை. வந்துருச்சுன்னு சொல்லுமா. ஒரு பேச்சு பேச்சுக்காது அப்பதானே ஒரு ஆர்வமா இருக்கேன். போங்க போய் தொலைங்க. இப்படியா விடுவே? வேற என்னங்க பண்ணனே? இப்படி மடிச்சு இங்க வர. சுருகு. நல்லா சுருகு. சுருச்சலாம் சுருகுடா. வேட்டியை கிழிக்கிறதுல ஐடியா இருக்கேன். இல்லங்க, நிக்கன்மால எடுப்புல. அதெல்லாம் நல்லா நிக்கி. உள்ள விடுங்க. பாத்தீங்களா நிக்க மாட்டேங்குது. தேவன் சொன்னது எப்படி நிக்கிறது மட்டும் பாருங்க. சரி நீங்க பாவடையா வருங்க. ஏய் எதுக்கு ஏன் பாவடைய ஊத்துற? நான் கட்டி விடணும்ல. எங்க குல சம்பிரதாயம். எனக்கு பாவடையெல்லாம் இது அவுக்கணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நீ குத்தி இருக்க ஊக்கெல்லாம் கழட்டுறதுல எனக்கு வயசாகி போயிரும் போல. ஆமா. நான் உங்களை எப்படிலாம் என் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? வேகமா சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லிடுங்க. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஓரங்கட்டு ராசாவே ரொம்ப ஓவரா பேசுறியே ரோசாவே.
ரசிகர்களே, உங்கள் முன்னாடி குடித்த மாதிரி நடிச்சனே தவிர நான் உண்மையான குடியாரன் இல்லை. அதில் நான் குடித்தவன் தான். ஒரு காலத்தில் நானும் ஒரு நாளைக்கு 4 கோட்டர் 3 கோட்டரும் குடித்தவன் தான். நான் குடியை நிப்பாட்டினதுக்கு யார் காரணம் தெரிஞ்சால் நீங்களாம் அசந்து போவீங்க. யார் இது? எங்கள் ஆத்தா அப்பன்னு சொல்லி நான் கேட்கல, எங்கள் அண்ணன் தம்பி சொல்லி கேட்கல, என் நண்பர்கள் சொன்னாங்க கேட்கல. என் தங்க ராசாத் என்ன அழுகுற? ராணிக்கு எனக்கும் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். சொல்லுங்க. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ரகசியமாக நடந்து வச்சு கொள்ள பேருக்கு பத்திரிக்கை வைக்கல. ஆமாங்க, யாருக்குமே சொல்லலை. ஆனா கல்யாணம் தான் நடந்துச்சே தவிர எங்களுக்குள்ள கசம்சா நடக்கவே இல்லை. என்ன கசம்சானா? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. நெசந்தானா? ஜோசியக்காரன் 1 வருஷத்துக்கு நீங்க ஒன்றும் சேரக்கூடாது, சேர்ந்தா செத்து போயிடுவேன்ட்டான். ஜோசியக்காரர் சொன்னா உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நானும் விட்டேன். கடைசியில தான் உண்மை தெரிஞ்சுது. என்னன்னு? அந்த ஜோசியக்காரையும் இவளை லவ் பண்ணிருக்கான். சரி, இந்த முண்டை நான் சேரக்கூடாதுன்னு செட்டப்பா அடிச்சிருந்திருக்கேன். ஜோசியக்காரன் சொன்னா உண்மையா தான் இருக்கும். நானும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் இல்லையேன்னு சொல்லி ஓவரா குடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். நல்ல உள்ளாத போத போய் வீட்டுக்குள்ள பாக்குறேன், அம்மனை குட்டியா நிக்கிறா. ஏங்க சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லிவிட்டேன். போன வேலை சீக்கிரம் முடிச்சிருவேன். இல்ல நான் கேட்டேன், ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்டே இல்லையே நீ எதுக்கு இப்படி மொட்டை குட்டியா நிக்கிறேன்னு கேட்டா ஒரு கேள்வி. என்னன்னு? குடிகார நாயே. யார? என்னதான் இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க, உன் முன்னாடி அம்மனமா நிக்கிறேன். சரி, நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதே அம்மனத்தோட ரோட்ல போய் நிப்பேன். இன்னார் முண்டாட்டி அம்மனமா நிக்கிறான்னு உனக்கு தாண்டா கேவலம் நாள்ல. கண்டிப்பா மடியில் இந்த பாட்டில் தூக்கி போட்டு நொறுக்கணும். போச்சா பாட்டில்? சரக்கு போச்சா? இல்ல, காலி பாட்டில் தான். காலி பாட்டில் எதுக்கு மடியில? அன்னையோட குடிய விட்டவன் தான், இது வரைக்கும் குடிய தொடலை. என்னை பத்தி ஆத்தா தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, உங்க புருஷன்மார்கள் யாரும் குடியாரங்களா இருந்தா இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க, ஊர் ஜனமே பார்த்து கண்டிப்பா திருந்திடுவாங்க. எப்படி மொட்டை குண்டியா நிக்கணும்னா நீ போ மாமா கடைக்கு போய் போயாங்க மாலை சேலை வேட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்கு? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் எதுக்குங்க சேலை மாலை? கல்யாணம் பண்ணல, மறு கல்யாணம் பண்ற மறுபடி. ஏன்னா அது அத்து போனது. இப்போ மறுபடியும் புதுசா கல்யாணம் பண்ணி இன்னொரு கல்யாணம் வேறையா பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ண போறோம். நீ கட்டில் எடுத்து போடு. எதுக்குங்க ஃபர்ஸ்ட் நைட் இருக்கு? ஏங்க? கையில் சோத்துக்கு அது வழுக்கும். ராணி, நான் போய் பழம்லாம் வாங்கிட்டு வர்றேன். கைத்து கட்டில் எடுத்து போடு. கைத்து கட்டில் எடுத்து போட்டு அதுக்கு மேல ஜம்காலத்தை விரி. ஜம்காலத்தை விரிச்சு கீழே கைத்து கட்டில் ஓட்ட ஓட்டையா இருக்கும்ல, உள்ள போய் மாட்டிக்கிச்சுனாக்கா நாய் பூனையெல்லாம் படுத்து கிடக்கும். ஏமாந்து போச்சுன்னா அவன் போய் சொல்றது. ஆமா, கருவாடை நினைச்சு ஏமாந்து மேல நல்லா ஜாதி பூ தூவி சந்தன பத்தி ஒரு கட்டு கொளுத்தி வைக்கிறேன். ஒரு கட்டு வாங்கி கொளுத்தி வைக்கணும். எதுல? என் குண்டில சொருவுல. அப்ப குப்புறப்படுத்திக்கீங்களா? ஏய், படுத்தா சொருவியா நீ? நீங்க சொல்றீங்களா? நீங்க சொன்னத பால் நல்ல 1.5 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா சுண்ட காய வச்சு எடுத்துக்க. ஏங்க ஃபர்ஸ்ட் நைட் தானே அன்னைக்கு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சரிதான், சுண்டைக்காய் அதுக்கு வத்த குழம்பு வைக்கிறதுக்கு. அப்படியா? நாங்க சமையல் ஆகணும் போறோம். சுண்டைக்காய் யாரா கேட்டா? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க தானே சுண்டைக்காய் வேணும் நீங்க. 1.5 லிட்டர் பாலை 1/4 லிட்டர் சுண்ட. டேய், சுண்ட காய வச்சுனா சுண்டைக்காய் இல்ல, சுண்ட காய வச்சு இருங்க. 3ஆம் நாள் தானே பால் ஊத்துவாங்க, அன்னைக்கேவா ஊத்துவாங்க? அதுலயும் சுண்டைக்காய் டெட்பாடிக்கு சொல்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. பால் வேண்டாம், ஏன்? சுடு தண்ணியை கொண்டு வந்துரு போதும். சுடு தண்ணியெல்லாம் வைக்க நேரம் ஆகும். சரி, பச்சை தண்ணி மோந்து கொண்டாந்து என் தலையில ஊத்து. அதை நீங்களே மோந்து குடிச்சுக்கோங்க. வாழைப்பழம் இங்க லோக்கல்ல வாங்காத, ஏன் பூரா சின்ன சின்னதா வச்சிருக்காங்க. சரி, கேரளால இருந்து வரும் தெரியுமா? எப்படி? நேந்திரம் பழம் இவ்வளவு நீளம் இருக்கும். அவ்வளவு நீளமா? அதுல ஒரு 4 பழம் வாங்கு. எதுக்கு? நேரத்துல வேற வழி இல்ல, பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கடையெல்லாம் அடைச்சு கிடக்கும். இது இருந்தா உரிச்சு உள்ள தள்ளிட்டு பேசாம படுத்துக்கலாம். இருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் நைட் தேவை பழம் தான், நீங்க தேவையில்ல. நான் என்ன சொன்னேன், அவ என்ன சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவை அதுதான், பழம் தான் தேவை அப்படிங்கிறது. நீங்க தேவையில்லை, அப்ப பழமே. நான் இல்லாம பழத்தை வச்சுக்கிட்டேன். 4 பழம் அந்த தூக்கி எறிஞ்சிடா அந்த பழத்தை, பத்திரமா சைடிஷ்க்கு தேவைப்படும். இதெல்லாம் எதனால? இந்த குடினால தான் ஒரு பொம்பளை ஒரு புருஷனை வெறுத்து போறா. அந்த குடியை மட்டும் விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லதையே சொன்னாலும் குடியார பைய சொல்றான்னு தான் பேச்சு வருமே தவிர நம்ம பேச்சை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா.
காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பு இருக்கா? ஒரு மரத்து பதினிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. உன்னை போல வேறொருத்தி ஊருக்குள்ள இல்லையடி. ஓடி வாடி எஞ்சோடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே பாழா போகுதே. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது. கைகாலு நடுங்குது தெரு நாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். சுகமாயிருக்கும் சொர்க்கத்துக்கு
காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போட்டு குடியால் இந்த நிலையாக்கி அத்தனையும் போட்டு முடியோ எந்த நிலையா நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்கொடை கொடுப்பதை விட